டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவங்க 3 பேரையுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அவர் சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் தான் முதல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு முன் வந்த முதல் கட்சி அதுதான். ஓகே, அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு வெளியில விட்டு வெளியில போறார் அப்படின்னு சொன்னா இது பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு ஒரு பேரிடி. கொங்கு பகுதியிலும் நீங்க வீக்கு, தேவர்கள் முக்குலத்தோர் வாக்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க தெற்கு பகுதியில வலு கிடையாது. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் சொல்றாரு, எனக்கு பதவியும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நான் ஜஸ்ட் இணைந்துக்கிறேன், நீங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மனம் முவந்து எந்த கண்டிஷனும் நிபந்தனைகளும் விதிக்காம அவர் ஒரு ஆஃபர் கொடுக்கும் போது அதை ஏத்துக்கிட்டு இருக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி. பாஜக சொல்லித்தான் டிடிவி தினகரன் வெளியே போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படி போனா தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கிளி பிடிக்கும். தெற்கு பகுதி இல்லைன்னு சொன்னா நம்மளால வெற்றி பெற முடியாது. அதனால ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது இப்போ டிடிவி தினகரன் வெளியே போயாச்சு சொன்னா என்ன ஆகும், அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பண்ணுவாரு. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் அதிமுக வாக்குகளை சேதப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார். அப்படிங்கிற அந்த பயம் எடப்பாடிக்கு வரும்போது நாளைக்கு, அதாவது டிசம்பர் ஜனவரி மாதம் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்றதுக்கு பரவாயில்ல சார் இவங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்குங்கன்னு சொல்றதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னாரு, கட்சியை பலப்படுத்துவதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி, அதைத்தான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் என் மக்கள் பயணம் ஆரம்பிச்சாரு. பத்திரிகையாளர் பேட்டிகள் கொடுத்தாரு, பயங்கரமான டிஆர்பி எகிரி போச்சு. அண்ணாமலை பேட்டியை யாராவது கவர் பண்ணலன்னு சொன்னா அவங்களுக்கு அன்னைக்கு டிஆர்பி 0. அந்த அளவுக்கு அவர் பாப்புலரா இருந்தாரு. கட்சி வளர்ந்தது. 3% இருந்த கட்சி உள்ளாட்சி தேர்தல் 5% ஆச்சு. அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தல் 11.24% வளர்ந்தது. வளர்த்து காமிச்சாரு. எங்களால கூட்டணியும் அமைக்க முடியும் அப்படிங்கறதையும் அவர் காமிச்சு கொடுத்தாரு. அதுதான் அண்ணாமலையினுடைய ஆளுமை. எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த கூட்டணி போது செங்கோட்டையன் சொன்னாரு, ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தலில் தோற்ற உடனே செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, 44,000 வாக்குகள் நாம் இழந்து விட்டோம் பாஜகவின் காரணமாக அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா 2 பேருக்கும் பயங்கரமான முட்டு மோதல்கள் இருந்தது. அப்படி இருந்த போதும் கூட அதிமுகவை கழட்டி விடல தேசிய ஜனநாயக கூட்டணி. டிஎம்கேனுடைய ஒரு மிகப்பெரிய பலமே அதுதான். அதே தான் ரேலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக அரசியல் சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்டிஏ கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறி இருக்கு நேற்று. இந்த சூழ்நிலையில தமிழக பாஜகவையும் தமிழக அதிமுகவையும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் அவர் வெளியேறினது? ரொம்ப ஃபண்டாஸ்டிக் டெவலப்மெண்ட். நான் இதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கட்சி தலைவர்கள் இதை எப்படி எதிர்பார்க்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 1 மாசம் முன்னால பன்னீர்செல்வம் விலகி போனாரு, ஞாபகம் இருக்கா? இப்போ இவர் விலகி போறாரு. இவங்க ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதிமுகல எப்படியாவது நம்மளை சேர்த்துக்குவாங்க அப்படின்னுட்டு. ஆனா அவங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, அதற்கு காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு ரீசென்ட்லி. இதை நான் எதிர்பார்த்ததுதான். நான் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன். இது ஒரு விதமான நல்ல திருப்பம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நல்ல திருப்பம் நான் ஏன் சொல்றேங்கிறத பிறகு சொல்றேன். இவரை தொடர்ந்து இப்போ வேற யார் வெளில போவாங்க? அதாவது தேமுதிக ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கடலூர் ஜனவரி மாநாட்டில் தான் நாங்க இதை அறிவிப்போம் அப்படின்னாங்க. இப்போ அடுத்தது பாமகவுடைய கண்டிஷன் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதாவது இவங்களுக்கும் தெரியாது. பாக்கி இருக்கிறது இந்த சின்ன சின்ன கட்சிகள், அதாவது ஜான் பாண்டியன் மாதிரியோ பாரிவேந்தர் மாதிரியோ, அவங்க கூட இது மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பை விடுவதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஆக மொத்தம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னைக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. அதாவது இவர் அதிமுக பாஜக 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஒரு 2 வருஷம் முன்னால எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு ஞாபகப்படுத்தி பாருங்க. தேர்தல் நெருங்கத்தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எதுக்கு நீங்க 1 வருஷம் முன்னாலேயே கூட்டணி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவும் அதிமுகவும் பெரிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் கிடையாது. அமமுக, ஓ பன்னீர்செல்வம், பாரிவேந்தர் கட்சி, இவருடைய கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, இதெல்லாமே வந்து சின்ன சின்ன கட்சி. தேமுதிக கூட, பாமக கூட ஓரளவுக்கு சின்ன கட்சி தான். ஏன்னா பாஜக 11.24% வளர்ந்துருக்குது. பாக்கி எல்லாரும் சேர்த்து ஒரு 7% தான் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன கட்சிகள், உதிரி கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து எப்போ வேணாலும் உள்ள வர முடியும், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இருக்கிறதுல பெரிய ரெண்டு கட்சிகள் முதல்லயே இணைந்து தொண்டர்கள் அளவுல ஒரு இணக்கம் ஏற்படணும் அப்படிங்கறதுனால தான் ஒரு வருஷம் முன்னாலேயே எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன் நான். திடீர்னு இதை அறிவிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னா, எவ்வளவு நாள் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்து தன்னுடைய 4 வருடங்களை வீணடித்து விட்டார். எப்படி? அவர் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீங்க வந்து கட்சி கொடி, கட்சி சின்னம் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உரிமை மீட்பு குழுங்கிற மாதிரி ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாரு. பலாப்பழ சின்னத்துல நின்னாரு. கட்சி துவங்கல. அவருக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் வரும் அந்த காலங்கள்ல, அந்த காலகட்டத்துல அவர் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்காம போயிட்டாரு. பாஜக நம்மளை காப்பாத்திடும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா பாஜகவை பத்தி தான் யோசிக்குமே தவிர எடப்பாடி அதிமுக பத்தியோ இல்லைன்னா மற்றவர்களை பத்தியோ அதிகமா யோசிக்காது. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தான் வரையறுக்கணுமே தவிர அடுத்தவங்க வரையறுத்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. இதுதான் ஓ பன்னீர்செல்வம் பண்ணது. அவரை விட இன்டெலிஜென்ட்டா டிடிவி தினகரன் என்னென்ன பண்ணாரு, அப்போவே அமமுகங்கிற கட்சியை ஆரம்பிச்சார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு. அது ஒரு இன்டெலிஜென்ட் நகர்வு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல 2021ல அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஒரு மிகப்பெரிய அளவு இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மை. மூணாவது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அதாவது இவங்க எல்லாருமே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, இவங்க 3 பேரையுமே நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அவர் சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் தான் முதல் கட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு முன் வந்த முதல் கட்சி அதுதான். ஓகே, அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு வந்து வெளியே விட்டு வெளியே போறார் அப்படின்னு சொன்னா இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு ஒரு பேரிடி அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்ப்பாங்க, ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக இவங்க எல்லாரையுமே உள்ள சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருந்தார். அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நோ, தேவர்கள் வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா, முக்குலத்தோர் வாக்குகள் எல்லாம் ஒருமித்தது அங்கதான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் 2021ல கூட தேவர்கள் வாக்குகள் விழாததுனாலதான். ஓகே, அதுக்கு நான் பன்னீர்செல்வத்தையும் பிளேம் பண்ணுவேன். பன்னீர்செல்வம் வந்து கட்சியில அரசுல இருக்கும் போதுதான் அந்த வன்னியருக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதனால அவர் தான் உள்ள மக்களுக்கு முன்னால போய் தன்னுடைய அந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தி இருக்கணும், வாக்குகள் திரட்டி இருக்கணும். அதை அவர் தவறிட்டார் அப்படின்னு நான் பார்த்தேன், நான் பதிவும் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ட்ரிப் என்ன இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த மேட்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சாச்சு. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது, இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கிற போது என்ன ஆகும், தேவர்கள் வாக்குகளை மீண்டும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணுமா வேண்டாமா? இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் வரல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுகவுக்கு என்ன பலம் அப்படின்னா கொங்கு பகுதி மட்டும்தான். அந்த 60 65 தொகுதிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க வந்து வெற்றி பெற முடியாது சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து கோஸ்டல் ஏரியால வீக்கு, டெல்டால வீக்கு, இடைநாடுல வீக்கு, நார்த்ல வீக்கு. நார்த்ல வந்து ஓரளவுக்கு பிஎம்கே வந்தா தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதர்வைஸ் நீங்க தான் பாத்தீங்களே, ஜெயக்குமாருடைய பையனுக்கே வந்து இங்க டெபாசிட் போச்சு இல்லையா, இதுல சென்னை தெற்குல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல சரி கொங்கு பகுதியாவது அவர் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கிறாரா அதிமுக காரங்க அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா 2022ல செந்தில் பாலாஜிய கொங்கு பகுதிக்கு பொறுப்பாளரா போட்ட பிறகு கொங்கு பகுதியில டிஎம்கே பயங்கரமா வளர்ந்து போச்சு. அதைத்தான் நம்ம வந்து அந்த 2 தேர்தலையும் 2021லயும் பார்த்தோம், 2022லயும் பார்த்தோம், 24லயும் பார்த்தோம், ஈரோடு இடைத்தேர்தலையும் நம்ம பார்த்தோம். மோரோவர்
அதிமுக கோட்டையாக கருதப்படும் கொங்கு பகுதியில ஊடுருவல், அதாவது டிஎம்கேனுடைய ஊடுருவல் இருக்கு, பாஜகவினுடைய வளர்ச்சியும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அண்ணாமலை வந்து கொங்கு பகுதியை சேர்ந்தவர், அவரும் ஒரு கவுண்டர் தான், அவருக்குன்னு செப்பரேட்டா வாக்குகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம், அதாவது கொங்கு பகுதியிலும் நீங்க வீக்கு, தேவர்கள் முக்குலத்தோர் வாக்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து தெற்கு பகுதியில வலு கிடையாது. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் சொல்றாரு, எனக்கு பதவியும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நான் வந்து ஜஸ்ட் இணைந்துக்கிறேன், நான் நீங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மனம் உவந்து எந்த கண்டிஷனும் நிபந்தனைகளும் விதிக்காம அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது அதை ஏத்துக்கிட்டு இருக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி. இப்போ வெளியில வராரு. வெளியில வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி இதை யோசிச்சிருக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இதை வந்து பாஜக மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. பாஜக சொல்லித்தான் டிடிவி தினகரன் வெளியே போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படி போனா தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கிளி பிடிக்கும். தெற்கு பகுதி இல்லைன்னு சொன்னா நம்மளால வெற்றி பெற முடியாது. அதனால ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது இப்போ ஒரு டிடிவி தினகரன் வெளியே போயாச்சு சொன்னா என்ன ஆகும், அவர் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பண்ணுவாரு. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் அதிமுக வாக்குகளை சேதப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார். அப்படிங்கிற அந்த பயம் எடப்பாடிக்கு வரும்போது, நாளைக்கு அதாவது டிசம்பர் ஜனவரி மாதம் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்றதுக்கு பரவாயில்ல சார் இவங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்குங்கன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். அப்படிங்கறதுனால பாஜகவே டிடிவி தினகரன் வெளியே போக சொல்றலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா டிடிவி தினகரன் ரொம்ப ஷ்ரூடு, அவரால் டிஎம்கேக்கு சேர முடியாது, கூட்டணியில சேர முடியாது. தனி கட்சி நடத்துறாரு, ஒரு நான்காவது அணி அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு, நான்காவது அணி ஏற்படுத்தினாலும் கூட அவருக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடையாது. அது அவருக்கும் தெரியும். அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் பயங்கரமான நெருக்கம் வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது கடைசியில பாரதிய ஜனதா கட்சியில தான் வந்து சேர்வாரு. ஆனா இது ஒரு டிராமா தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லித்தான் அவர் வெளியில போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ திருமாவளவன்ட்ட கேள்வி கேட்கிறாங்க டிடிவி தினகரன் வெளியேறின குறித்து. அவருக்கு எதிர்காலம் நல்லா சிறப்பாக அமையும் சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் டிடிவி இழுக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம்ல இது? அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதா கூட இருந்தவர். ஜெயலலிதாவை வந்து அம்மான்னு சொல்ற ஒரு மனுஷன் வந்து அங்க போய் சேர மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய புரிதல். கண்டிப்பா திருமாவளவன் வந்து தூண்டில் போடுவாரு, நானும் தான் தூண்டில் போடுவேன். மீன் சிக்கணும் இல்லப்பா, மீன் சிக்கிச்சுன்னா பரவாயில்ல, இந்த மீன் சிக்காத மீன், இது வழுக்கிக்கிட்டு போற மீன், அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இப்போ அவர் என்ன பண்ணுவார், கட்சியை கட்சியை பலப்படுத்த ஒரு முயற்சியில இறங்கக்கூடாதா. அதாவது அண்ணாமலை என்ன சொன்னாரு, கட்சியை பலப்படுத்துவதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி, அதைத்தான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் என் மக்கள் பயணம் ஆரம்பிச்சாரு. பத்திரிகையாளர் பேட்டிகள் கொடுத்தாரு, பயங்கரமான டிஆர்பி எகிரி போச்சு. அண்ணாமலை பேட்டியை யாராவது கவர் பண்ணலன்னு சொன்னா அவங்களுக்கு அன்னைக்கு டிஆர்பி 0. அந்த அளவுக்கு அவர் பாப்புலரா இருந்தாரு. கட்சி வளர்ந்தது. 3% இருந்த கட்சி உள்ளாட்சி தேர்தல் 5% ஆச்சு. அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தலில் 11.24% வளர்ந்தது. வளர்த்து காமிச்சாரு. எங்களால கூட்டணியும் அமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் காமிச்சு கொடுத்தாரு. அதுதான் அண்ணாமலையினுடைய ஆளுமை. இப்போ அண்ணாமலை எல்லாரும் திட்டுறீங்க, பாஜகவை திட்டுறீங்க, என்னையா ஓ பன்னீர்செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியலையா, தினகரனை தக்க வைத்துக் கொள்ள முடியலையா, நாளைக்கு ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ இல்ல வேற யாரோ பாரிவேந்தரோ போயிட்டாருன்னா அவங்களையும் நீங்க தக்க வச்சுக்க மாட்டீங்களா, என்னையா கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது ஓகே, ஓ பன்னீர்செல்வம் வந்து பிரதமரை பார்க்கறதுக்கு 6 முறை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் அதை கண்டுக்கிறாங்கிறது ஒரு இதுதான், ஒரு குற்றச்சாட்டு அது இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இவங்க வந்து மதிக்கல, இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, மரியாதையுடன் நடத்தல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு சார் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அவமானப்படுத்திருக்கு? எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த கூட்டணி போது செங்கோட்டையன் சொன்னாரு,
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், முதல் இடைத்தேர்தல்ல தோத்த உடனே செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, 44,000 வாக்குகள் நாம் இழந்து விட்டோம் பாஜகவின் காரணமாக அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான முட்டு மோதல்கள் இருந்தது. அப்படி இருந்த போதும் கூட அதிமுகவை கழட்டி விடல தேசிய ஜனநாயக கூட்டணி. டெல்லியில வந்து அந்த பெரிய மெகா ஷோ வந்த போது பிரதமருடைய வலது பாகத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கை கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மரியாதையா கௌரவமா தான் நடத்துறாங்க சார். 25 வருஷமா சிவசேனா பாரதிய ஜனதா கட்சியோட தான் சார் இருந்தது. ஆனா சிவசேனா ஏன் போச்சு, அவங்களாவா போனாங்க தவிர பாரதிய ஜனதா கட்சி யாரையுமே விட்டு விரட்டாது, கூட்டணியிலிருந்து விரட்டாது. டிஎம்கே கூட அப்படிதான், விரட்ட மாட்டாங்க. டிஎம்கேனுடைய ஒரு மிகப்பெரிய பலமே அதுதான். அதே தான் பாரதிய ஜனதா கட்சியும். நிதிஷ்குமார அவங்க விரட்டல. அதுக்கப்புறம் அகாலிதள் 25 வருஷம், சிவசேனா மாதிரியே 25 வருஷம் உறுதியாக இருந்த ஒரு கூட்டணியிலேருந்து இந்த கட்சிகள் விலகி போனாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு பல இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ், கம்பல்ஷன்ஸ் இருந்தது. அகாலிதால பொறுத்த வரைக்கும் விவசாய சட்டத்தை அவங்க என்ன பண்ணிருக்கணும், விவசாய சீர்திருத்த சட்டத்தை 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, அத பஞ்சாப் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கணும். அதை அவங்க அந்த தப்ப அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க எடுத்து சொல்ல முடியாம போச்சு. அதனால அவங்க விலகினாங்க. அதாவது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு விலகிட்டாங்க. சிவசேனா ஏன் விலகித்து, பாஜக கூட்டணியில இருந்து திடீர்னு உத்தவ் தாக்கரேக்கு ஒரு ஆசை. காங்கிரஸ்காரங்க அவருக்கு சொல்றாங்க, நீ வாயா, அவரை விட்டுட்டு வாங்க, நம்ம 3 பேரு கூட்டணி அமைக்கலாம், உங்களை நான் சீஃப் மினிஸ்டர் பண்ணிடுறோம். உடனே அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆசை வந்துருச்சு. உடனே பாஜகவுக்கு முதுகுல குத்திட்டு அவர் போறாரு. பாஜக பண்ணல. அதே மாதிரிதான் நிதிஷ்குமாருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நம்மளை முழுங்கிடுவாங்களோ இந்த பாஜக அப்படிங்கிற அந்த பயம் வந்த உடனே லல்லு பிரசாத் யாதவ் கட்சி கூட கூட்டு சேர்ந்தாரு. ஜெயிச்சு ஒரு வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருந்த பிறகு கூட்டணியை மாத்தி திருப்பியும் சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாரு. அப்புறம் அவருக்கு புரிஞ்சது, லல்லு பிரசாத் யாதவ் கூட நம்ம அதிகமா போக முடியாது, ஏன்னா அவருடைய பையன் வந்து ரொம்ப அடாவடியான பேர் வழி, மோரோவர் பேர் கெட்டு போயிருக்கு, அதனால நம்ம பாஜக கூட போயிடலாம் திருப்பியும் வராரு. அப்போ கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை விட்டு இறங்கு, முதல்வர் பதவியை விட்டு இறங்குன்னு சொல்லல சார். அப்படி அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே கௌரவமாக நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே ஒரு செட்டர் தான். இந்த மாதிரி பண்ணினாதான் எதிர்கட்சி கூட்டணியில எல்லாருக்கும் பால் பாயசம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அவங்க நினைச்சுக்குவாங்க அவ்வளவுதான், இன்னுமே அதிமுக அப்படித்தானே சார். மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறவங்க எல்லாம் வந்து 2-3 நாளா பாருங்க நீங்க ஊடகங்கள் என்னென்னலாம் பேசுறாங்க. அதிமுகவின் எதிர்காலம் க்ளோஸ், இப்படிதான். பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.